வருகை புரிந்திருக்கின்ற அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவற்றைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த முறை உங்களது வீட்டு பிள்ளையாகிய செந்தமிழன் அவர்கள் அம்மா அவர்களால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு 2006 11 உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக பணியாற்றிய செந்தமிழன் அவர்கள் இன்றைக்கு குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளராக, தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நமது தொகுதியிலே போட்டியிடுகிறார். நமது தொகுதியின் ஒவ்வொரு தெருவின் தேவைகளை நன்கு அறிந்தவர். ஏற்கனவே 10 ஆண்டுகள் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் சில காலம் அமைச்சராகவும் பணியாற்றியவர். நல்ல மனிதர், ஊழல் கரை படியாதவர். அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் உங்களுக்காக பணியாற்றியவர். எந்த ஒரு கெட்ட பெயருக்கும் ஆளாகாதவர். இந்த முறை அவர் உங்களை நம்பி இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றோம். அவரை குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். RK நகர்ல அம்மா அவர்கள் மறைந்த பிறகு வந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நாங்கள் பெற்ற RK நகர் தொகுதி மக்கள் கொடுத்த வெற்றி சின்னம்தான் அம்மா அவர்கள் தொகுதியிலே எங்களுக்கு கிடைத்த வெற்றி சின்னம்தான் இந்த குக்கர் சின்னம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் செந்தமிழன் அவர்கள் வெற்றி பெறுவதன் மூலம் இங்கே தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது. வீட்டிலேயும் வெளியேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு வன்கொடுமைகள் என்று தினம் தினம் மக்கள் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திமுக உருவாக்கி வைத்திருக்கின்றது. மக்கள் நலனிலே அக்கறை இல்லாமல் தங்கள் குடும்பமும் தாங்களும் வாழ்ந்தால் போதும் என்று இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில ஊழல் நடைபெறாத துறையே இல்லை என்கிற அளவுக்கு மக்கள் வாட்டி வதைக்கப்படுகிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் சாலையிலே வந்து போராடுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஊராட்சி செயலாளர்கள், நமது துப்புரவு தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள் என அரசு தரப்பு ஊழியர்களும் தங்களுக்கு வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர சொல்லி, திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி அவர்கள் சாலையிலே வந்து போராடாதவர்களே இல்லை. மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரும்படி அவர்கள் போராடுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலை கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அவர் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு இன்றைக்கு 26 தேர்தலுக்கு சொல்லி இருக்கின்ற
வாக்குறுதி என்பது சூப்பர் ஸ்டார் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்களை எல்லாம் ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும் அவர் ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி கொரோனா காலத்தில் நமக்கு உயிருக்கு பாதுகாப்புக்காக போராடிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அவர்களை பணியை நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லிவிட்டு இன்றைக்கு அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் வெட்கக்கேடு என்றால் நீங்கள் வெற்றி பெற செய்த இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர். இந்த பகுதியில தமிழ்நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு மருத்துவமனையும் மக்கள் சென்று அங்கே அனுமதித்து நோய்க்கு சிகிச்சை பெறுகின்ற தரத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. அங்கே உள்ள துப்புரவு தொழிலாளர்கள் செல்போன் வெளிச்சத்திலே அவர்கள் நமக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கின்ற காட்சியெல்லாம் கொடூரத்தை எல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். மக்கள் நல்வாழ்வுத்துறை தனது எந்த ஒரு அரசு நிர்வாகத்தையும் சரியாக கவனிக்காத ஆட்சியிலே இங்கே கஞ்சா விற்பவர்களையும் போதை மருந்து கடத்துபவர்களையும் இங்கே பெண்களுக்கு பாலியல் வன்முறைவை கொடுப்பவர்களையும் பாதுகாப்புகின்ற துறையாக அந்த துறை விளங்கி வருகிறது. நீங்க யாரை பார்த்தாலும் சரி, இன்றைக்கு கண்ணகி நகரில கஞ்சா வியாபாரி ஒரு பெண்மணி மா சுப்பிரமணியத்தோடு நின்று போட்டோக்கு போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கொடுமையாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அந்த சகோதரிக்கு கொடுமை இழைத்த அந்த ஞானசேகரனை பார்த்தா திமுக நிர்வாகி என்கிறார்கள். அவர் மா சுப்பிரமணியத்தோடு நாம் போட்டோக்களிலே பார்க்கிறோம். அதுபோல 2000 கோடிக்கு மேல் போதை மருந்து கடத்தலிலே கைது செய்யப்பட்ட சாதிக் பாட்சா திமுகவின் நிர்வாகியாக இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டத்திற்கு புறம்பான சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுவர்கள் ஒன்று திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லது திமுகவின் பாதுகாப்போடு பின்பலத்தோடு அவர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கு செல்கின்ற மாணவிகளிலிருந்து ஏரோப்ளேன்ல பறக்கிற ஏர் ஹோஸ்டஸ் வரை இன்றைக்கு திமுக நிர்வாகிகளால் எவ்வாறு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு போதை மருந்து நமது வீட்டு மாணவர்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து விற்கப்படுகிறது. அதையெல்லாம் தடுக்க வக்கில்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. கூலிப்படைகள் மூலம் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் யாரையும் கொலை செய்து விடலாம் என்கிற நிலைதான் இந்த தமிழ்நாட்டிலே நிலவி வருகிறது. அதுபோல அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, நெடுஞ்சாலை துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறைகளிலுமே ஊழல் பெருக்கெடுத்து ஓடுவதாக பொதுமக்கள் வருத்தப்படுகிறார்கள். இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள். மாற்று சக்தியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கும் மத்திய அரசிற்கும் ஒரு சுமூகமான உறவு இருந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு வேண்டிய நிதிகளை பெற முடியும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டிலே மக்களாட்சி, அம்மா அவர்களின் ஆட்சி அமைவதற்கு நீங்கள் நமது சைதாய் தொகுதியிலே வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.